பார்த்தீங்கன்னா ஏன் ஃபிஷ் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அவங்களுடைய ப்ரீடிங் செட்டப்புக்கு நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் அவங்களோட ஃபிஷ் எல்லாமே உற்பத்தி ஆகி இங்கேருந்து பாண்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து அவங்க ஃபார்மில் வச்சு சேல் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, எப்படி ப்ரீடிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சோர்மணியா. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம பண்ண சேல்ஸ் பண்ணுறது பார்த்துட்டோம், பாண்டை பார்த்துட்டோம். பாண்டுக்கு எங்கேருந்து குஞ்சு போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது குஞ்சு ப்ரீடிங் ஆகிற செட்டப் ஃபுல்லாக ப்ரீடிங் ஆகிற செக்ஷன் இங்கே தான் பார்த்துலாமா? பார்த்துலாம். அப்படியே வாங்க. ஏற்கனவே சொல்லி நம்ம இதெல்லாம் நம்மளை நல்லா அந்த மீன் நல்லா பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நெட் கேப்பு, ரிட்டன் ஒயிட் வரண்டா. ஓகே. வேறு லெவலில் இருக்கும் மீன்லாம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் அனுப்பு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இன்னும் நாளாக அங்கே பாருங்கள், அந்த கண்ணுலாம் நான் அடைக்கும் பாருங்க, அப்படியே வேறு லெவல் இருக்கும். கண்ணாத்துலாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாகவே பெண் மீன். எப்படின்னு எதை வச்சு பெண்ணுன்றீங்க? இந்த ரெக்கையில் ஒரே சேஃபாக வரும், வலுவலுப்பாக. இது ஆண் மீனுக்கு வந்து பொட்டு பொட்டாக வரும், டாப் டாட்டா புள்ளி வரும். இன்னும் உங்களுக்கு ஒரு சில ஆளுக்கு அது பார்க்க கஷ்டமா இருந்தா இப்படி லைட்டாக வயிற்றாங்கன்னா பெண்ணுக்கு முட்டை வரும். அந்த வந்துட்டு பார்த்தீங்களா, ஆண் மீனுக்கு வந்து பால் வரும். ஓகே ஓகே, அவ்வளோதான். இதில் ஃபியூர் ரெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே ஒரு 6-7 வகை இதில் இருக்குது. ஓகே ஓகே. ரெட் அண்ட் பிளாக்கு. ரெட் அண்ட் பிளாக் சொல்லி எனக்கு மனப்பாடம் விட்டுலாமா? விட்டுல. இது பார்த்தீங்கன்னா பார்த்தா பெண் மீன். மேலே வலை போடுறதுக்கு குருவி கொக்கு வராதுக்கு. இது மேலே போடுறதுக்கு பூனை அடிச்சிடும். பூனை உட்காந்துக்கு கையை காட்டும், பிடிச்சி போடும். இது பார்த்தீங்கன்னா மேலு. இதை பாருங்களேன், இந்த ரெக்கையில் புள்ளி வரும் பாருங்க. எந்த ரெக்கையில் சொல்கிறீங்க? டாட்டா புள்ளி வரும் மேலு. இது ஒரு சில அது பார்த்தா நல்லது. இப்படி அமைக்க போகிறது மீனுக்கு வீக்கு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண் மீனுக்கு அந்த இதில் பால் வரும். ஓகே ஓகே. அவ்வளோதான். உரண்டாலும் இது வந்து சாட்பாரி உரண்டா. செம்மையாக இருக்கும் மீன் பார்க்குறக்கே. அவ்வளோ அந்த மண்டையில் அது சதக வளர நான் செம்மையாக இருக்கும். சாட்டு பியூர் பிளாக்கு. ரெட் காப்பு. இது வந்து மேலு, அது ஃபீமேல். தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கீங்க. அதாவது குட்டியிலேருந்து எப்போ அது ஆண் மீன் பெண் மீன் எந்த இதில் கண்டுபிடிக்க முடியும்? அது ஒரு குறிப்பிட்ட சைஸ், இந்த சைஸ் வந்து அந்த காரணம் அந்த ஆண் மீன் பெண் மீன் பிரிக்க முடியும். பிரிச்சுட்டு இந்த மாதிரி மேல் ஃபீமேல் பிரித்து போட்டுருவோம். இதை பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஃபீமேலை இந்த தொட்டி நல்லா கழுவி பளிச்சுன்னு ஆக்கி ஒரு 10 ஃபீமேல் 12 மேல் போட்டு முட்டை வைக்கிறதுக்குன்னு ஒரு செடி இருக்கும். அது இன்னொரு தொட்டி இருக்குது, அதை கட்டிடுறேன். ப்ரீடிங் போட்டுருவோம். ஒரு முட்டை வச்சிடும். இன்னைக்கு சாயந்தரம் ப்ரீடிங் போட்டு காலையில் முட்டை வச்சிடும். காலையில் மேல் ஃபீமேல் எடுத்து திருப்பி அந்த தொட்டியில் பிரித்து விட்டுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு குட்டி வந்துடும். இது அதனோட குட்டி தான். இந்த மாதிரி குட்டி வந்துடும். இதுக்கு வந்து நைஸுன்னு ஒரு பூச்சி ஊற்றுவோம். நைஸு. இது வந்து குட்டி பூரா. ஓகே ஓகே. இது ஒரு 4 நாள் 5 நாள் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டி கழுவி வச்சுக்கிடுவோம். பெரிய தொட்டி கழுவி வச்சுட்டு இதில் டாப்பனை அவளை எடுத்து அள்ளி கொண்டு போய் குட்டியை அதில் விட்டு அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் நைஸ் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் அதை காட்டி கொஞ்சம் பெரிய குச்சி டாப்பனையாக இருக்குது. டாப்பனை போட்டு வளர்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாண்டில் அங்கே வந்து இவங்கிட்ட வந்து அந்த மீனை கட்டுறான்னு சொல்லி கட்டிக்கிட்டு கொண்டு போய் பாண்டில் விட்டு அங்கே சைஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம ஃபார்முக்கு வந்து அப்படி அங்கே சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆமாம், இதுதான் ஆரம்பத்து. இது இந்த நைஸு இருக்குது பார்த்தீங்களா, அது பொடுசாக இருக்குது பாருங்க. நைஸு
இது அப்படியே ஒரு ரூபா சைஸ் வந்ததுக்கப்புறம் இதை வளர்த்து கொண்டு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 6 மாதம். இப்போ இந்த தண்ணி செம க்ளீனாக இருக்கு, இதுக்குன்னு தண்ணி எதுவும் மெயின்டைன் பண்ணணுமா எப்படி? இல்லை இதுக்குன்னு இல்லை, இது இப்போ பிடிச்சி ஏற்றிருக்கான். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பச்சை கட்டும் அழுக்காக மேக்ஸிமம் பச்சை தான் கட்டணும்னு பார்ப்பேன். மீனுக்கு அதான் நல்லா, மீனுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி ஒரு மாதிரி இருக்கும்போது ஓசை போட்டு அந்த மாதிரி இந்த ஓசை இருக்குல்ல, இந்த ஓசை போட்டு தண்ணியை உறிஞ்சு விட்டு கீழே அப்படியே பொறுமையாக இந்த டஸ்ட்டை பூரா லாஸ்ட் வரை எடுத்து இது பண்ணி விட்டுருவோம். அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணணும்? வாரத்தில் ஒரு நாளைக்கு அழுக்கு எடுத்துருவோம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அழுக்கு எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் கூட எடுக்க தேவையில்லை. இப்போ தான் புதுசாக ஏற்றிருக்கான். 10 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மீன் பெருக்க அந்த கழிவாகும். கழிவாக அந்த ஓசை போட்டு எடுப்போம். ஒன்று தண்ணி ஒரு மாதிரி ஆகும். பக்கத்தில் இன்னொரு தொட்டியை கழுவி வச்சு அப்படியே வலையை போட்டு அள்ளி அதில் 2 பேர் இறங்குவோம். ஆளுக்கு 2 வலையை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பக்கத்தில் விட்டுருவோம். இல்லாட்டி அப்படியே பேக்கிங் பண்ணி பாண்டு கொண்டு போய் விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்களா இதான் செடி. ஓகே, ப்ரீடிங்கான செடி. ஆமாம், ப்ரீடிங்கான செடி. இதில் ஒரு 2-3 டைப் வரும். நாங்கள் இதை தான் மோஸ்ட்லி இது பண்ணுறோம். இதில் வந்து இந்த செடியில் வந்து முட்டை வச்சிரும். இப்படி போட்டுருவோம். இது அது ஆன் பண்ணு சேசிங் ஆகும். சேசிங் அந்த செடி ஃபுல்லாக முட்டை வச்சிரும். ஓ சரி. எந்தெந்த தொட்டிக்கு எவ்வளோ செடி போடணுமோ அதில் போட்டு இது இந்த செடி பூரா முட்டை வச்சிரும். இது நீங்கள் கடையில் வாங்குறதா இல்லை இது நம்மளே எடுத்துகிட்டு வரதான்? அப்படி ஏரி குளத்தில் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் இருக்காது. இதுக்குன்னு ஒரு சில இடம் இருக்குது. நாங்கள் அங்கே எங்களுக்கு தெரியும். ஓகே, அங்கே போய் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு சில ஆள் செடி எங்கே கேட்பாங்க, அந்த செடியை அனுப்பிச்சி விடுவோம். ஓ, செடியும் தனியாக கட்டணும் கொடுக்குறீங்க? ஆமாம், தனியாக கட்ட கொடுத்துருவோம். இதில் முட்டை வச்சிடும். இதில் முட்டை வச்சு ஒரு 3 நாள் கழிச்சு குஞ்சு வந்துடும். இப்படி கையை இப்படி வச்சு பார்ப்போம். அப்படி குஞ்சா தெரியும். அந்த இதெல்லாம் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படியே ஒரு 3 நாள் 4 நாள் நைஸ் ஊற்றிட்டு செடியை எடுத்து திருப்பி அந்த வேறு தொட்டியில் போட்டு அந்த குட்டி அந்த மாதிரி தொட்டியில் கழுவி அதில் விட்டுட்டு அதில் இது பண்ணி விட்டுருவோம். தொட்டிக்கு 10 ஃபீமேல் 12 மேல் போட்டு இல்லை காலையில் முட்டை வச்சிடும். ஒரு 3 நாளில் குஞ்சு வந்துடும். ஒரு 5 நாள் நைஸ் ஊற்றிட்டு தூக்கிட்டு மேலே ஏற்றிட்டு இங்கேருந்து வளர்த்து அங்கே கொண்டு போய் பாண்டில் ஏற்றி அங்கேருந்து கொண்டு வரும். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி குஞ்சு போட்டுகிட்டே இருக்கும்? 10 நாளைக்கு ஒரு பீரியடிங் போட்டுக்கே தான் இருப்போம். இல்லை கேளிக்கை கோல்டு, கேளிக்கை ஒரு இருக்குன்னு பாருங்கள். வாழ்நாள் நல்லா ஃபேன்டைலாக இருக்கும் பாருங்கள். பற்றுள்ள அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெண் மீன், அது ஆண் மீன். அதே மாதிரி சேம் தான். இதுலுமே எல்லாமே இது மாதிரி தான். டைகரு, விடோ, ரோசி, ஜீப்ரா, லைனேடு, ரெட் காப்பு, பிளாக் ஒரண்டா, ஜெடன் பிளாக்கு, ரெட்டன் ஒயிட்டு, ஃபைட்ரு எல்லாமே மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு எப்போ ஃப்ரீடிங் தேவையோ அப்போ இந்த மாதிரி தொட்டியை கழுவி போட்டு நம்மளுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு. இது வந்து ஆஃப் மூணு. இது ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 5-6 ரகம் இருக்கும். சாதா ஃபைட்ரு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபா வரும். ஆஃப் மூணு பார்த்தீங்கன்னா 65 ரூபா 75 ரூபா ஃபுல் மூணு அது மாதிரி வரும். குரோன்டெயில் 60 ரூபா வரும். எலிஃபண்ட்டு 90 ரூபா, பிளாக் கார்டு 250 ரூபா அது மாதிரி வரும். இது நேற்று ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருந்தாரு, என்னங்க 25 ரூபா சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி விலை எல்லாம் அதிகமாக சொல்லணும். மீனுக்கு சைஸு குவாலிட்டிக்கு ஏற்றப்பல விலை மாறும். வந்து ஃபீமேல் தான் தொட்டியில் போட முடியும். மேலே வந்து பாட்டில் தான் போடணும். மேல் வந்து அடிச்சுக்கிட்டு ரெக்கை போகிற ஒரு சில ஒன்றை கொண்டுரும். இது பார்த்தீங்கன்னா மேல் இந்த வால் வந்து அழகாக இருக்குங்களா. ஃபீமேலுக்கு வந்து இந்த அளவுக்கு வால் வராது, மொட்டையாக தான் இருக்கும். இது பொட்டை மீன். ரொம்ப அப்போ நல்லா அழகாக இருக்கிறது. அதாவது பொதுவாக எல்லா இனத்தையும் எடுத்துட்டா பெண்ணை காட்டிலும் ஆணு தான் அழகு. நம்ம சொல்லிக்கிறது பெண்கள் அழகாக இருக்குன்னு நம்மளை அவங்க சந்தோஷப்பட்டுருக்கு நம்ம பேசிக்கிறது. ஆனால் ஆணு தான் அழகு. பார்த்தீங்கன்னா கப்பீஸு, எலிஃபெண்ட் ஏரு மேல் எப்படின்னு சொல்கிறீங்க? மேல் வந்து அழகாக இருக்கும். இப்போ தான் சொன்ன பார்த்தீங்களா? ஓகே, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அதான் மேட்ரு. இது வந்து பெண்ணு டல் கலர் இருக்கும். மேல் வந்து கலர் பளிச்சுன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதனோட குட்டியை. இந்த கப்பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து குட்டி போட்டு நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். குட்டியாக போட்டுக்கிட்டே குட்டி பிச்சு எடுத்து இது ஊராமே குட்டி ஒரு ஐட்டம். பேரண்ட்டு இப்போ இந்த மாதிரி மேல் பொண்ணு ஒன்றா போட்டு குட்டி போட அள்ளி பக்கத்தில் விட்டு அதை அப்படியே வளர்த்து பூச்சி போட்டு வளர்த்து சேல்ஸ் பண்ணிட்டு போய். இது கூடயே குட்டி இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் செய்யாது. கப்பீஸை பொறுத்து அடுத்தடுத்து குட்டி இறங்குறது குறையும். குட்டியை எடுத்துகிட்டே இருந்தால் அதிகமாகும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா வகை. ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லோ, க்ரீனு, ப்ளூ, பிங்க் இருக்கும். இது வந்து க்ரீனு, எல்லோ இருக்குது. இதுவும் அதே மாதிரி தானே. இது வந்து இன்னும் சைஸ் வரணும். பெரிய சைஸ் வந்ததுக்கப்புறம் மேல் பிம்பு சேம் எல்லாமே அதே தான். வாயில் முட்டை வச்சு இப்போ மாப்பை பார்த்தீங்கன்னா வாயில் முட்டை வச்சு அதுவே குட்டியை நாங்கள் எடுப்போம். ஆமாம். இந்த மாதிரி கப்பீஸு, பிளாட்டி, சோடு வகை. கப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வகை இருக்குது. சோடில் அது மாதிரி 1000 வகை இருக்குது. பிளாட்டில் பார்த்தீங்கன்னா சென்சல் பிளாட்டி, ரெட் பிளாட்டி, நிக்கி முசு பிளாட்டி, அது மாதிரி அதில் சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் குட்டி போகிற ஐட்டம். குட்டியை வாரி பக்கத்தில் விட்டுட்டு அதில் வளர்த்து அங்கே நம்மளுக்கு வந்து அங்கே கொண்டு வந்து அங்கே வந்து மொத்தமாக எடுத்துக்கிடுவோம். இந்த இதில் மேல் பம்பு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குண்டாக இருக்கும். மேலும் ஒல்லியாக சாட்டாக இருக்கும். இந்த சைஸ் சேல்ஸ் பண்ண மாட்டோம். இதை கொண்டு போய் பாண்டில் விட்டு வளர்த்து கொண்டு வந்து அங்கே சேல்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக எத்தனை பேர் இப்போ நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன்னா எத்தனை பேர் வச்சா மட்டும் இது எடுக்கலாம், கொஞ்சம் எடுக்கலாம்? நீங்கள் எடுக்கிற கஷ்டம். அப்படியே நீங்கள் எடுத்தால் கூட இதுக்கான அந்த நைஸ் டாப்னே உங்களால் அதை கண்டுபிடிக்கணும், அதை அடிக்கணும், அதை ஊற்றினா தான் ஃபுல் ரிசல்ட் எடுக்க முடியும். அப்படிங்களா? அது சும்மாலாம் ஏன்னா 1-2 பண்ணலாம். அது வேண்டாம், சும்மா பேருக்கு பண்ணிக்கலாம். நாங்கள் பண்ணுற அளவுக்கு நீ பண்ணோம்னா இங்கே வாங்க,
வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை செய்யுங்க, கற்று தருவோம், அதுக்கப்புறம் பண்ணுங்க நீங்கள். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கப்பீஸு. இது அதே தான், மேல் பிம்மெல்லாம் கலர் தான் வேறு. இப்போ இந்த லாக்டவுனில் மீன் இல்லை, மீன் பூரா செத்து அடிபட்டு ஒருங்க எங்கேயும் பூச்சி போக விடலை போலீஸு. அதனால் இதில் நம்மளுக்கு ரொம்ப பெருச பாதிப்பு தான். இது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டு ரெட் கப்பி நியான். இது நியான் பார்த்தீங்கன்னா மேல் பாருங்கள், அந்த நியான் கலரு, அந்த வால் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், காது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அந்த உடம்புல அந்த சைனிங் அதான் நியானு. இது மேல் கலராக இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த குண்டாக இருக்கிறது ஃபீமேல் அவ்வளோதான். இப்போ இந்த கப்பீஸ் வெரைட்டியும் இப்போ அந்த ஆஃப் பிளாக்கெல்லாம் சேர்த்து போட்டால் குட்டி கிராஸ் அடிக்கும். ஆனால் வரும் குட்டிலாம் வரும், ஏட்டி முடியா வரும். ஓ ரைட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கல்ல, இப்போ இந்த கப்பீஸோட ஃபீமேலையும் பிளாக் கப்பி ஃபீமேலையும் போட்டால் அது குட்டி டைப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்துடும். புதுசாக ஒரு புது வேட் நம்ம எடுக்கலாம். அந்த எப்படி சொல்றது, அந்த குவாலிட்டி இருக்காது. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்களா அது மாதிரி ஆயிரும். ரைட். இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மீன் பேரண்ட் கோசம் வளர்க்குறியா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் வளர்த்து தான் பேரண்ட் இருப்போம். இப்போ இந்த பாண்டு வந்ததுக்கப்புறம் தான் பாண்டுன்னு வந்து இது பண்ணி ஆகிப்போச்சு. இதான் பேரண்ட் சைஸு. இது பார்த்தீங்கன்னா மேல் ஷார்ட்டாக இருக்கும். இப்போ பெண் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு போட்டது மேல். இது பாருங்கள், அப்படி இதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பெண். இந்த இடத்துல வயிறு குண்டாக இருக்கலாம், எக் இருக்குது. ஓ எக் இருக்குது. இப்போ எக் இருக்குன்னா ஆமாம். இப்போ ஒரு தொட்டில் எடுத்து போட்டால் முட்டை வச்சிடும். இது வந்து கல் நம்ம கல் வச்சு சைடில் வச்சு முட்டை வச்சு உள்ள பக்கெட்டில் எடுத்து வச்சு ஏரேஷன் போட்டு கொண்டு வருது. தனியாக இதுக்கு மட்டும் வந்து ஆஸ்கருக்குலாம் ஏரேஷன் போடலாம். ஆமாம், ஆரிஷன்லாம் ஏரேஷன். இது பார்த்தீங்கன்னா வேல்டெயில் பிளாக் ஏஞ்சல். வேல்டெயில்னால அந்த கண்ணாட்டி போட்டால் மீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் ஏஞ்சல்னு நம்மகிட்ட பல வகை இருக்குது. ஓகேண்ணா. பாண்டுக்கு போடுறது முட்டி, ஃபார்முக்கு போடுறது முட்டி இங்கே தான் எல்லாமே ரெடி ஆகுது. ஆமாம், இங்கே தான் இங்கேருந்து குஞ்சு ரெடி பண்ணி அதை பாண்டுக்கு அமைச்சு அதுக்கப்புறம் தான் என்னென்ன மீன் தேவையோ நம்மளே சொந்தமாக பண்ணி சொந்தமாக ஏற்றிக்கிறோம். சூப்பர். பத்தாக்குறையும் இங்கே இருக்க ஆள் கூட மாமா மச்சான் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி தான். நம்ம காசு கொடுத்தா அவங்களோட குஞ்சு எடுத்து வளர்த்து இது பண்ணிடுவோம். கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு குஞ்சு தேவைப்படுது, நீங்கள் வாங்கி அதாவது நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி என்ன டீட்டெயில்னாலும் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கம் அப்படின்னு தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன்.